நினைவு பகிர்தல் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள், எனக்கு பின்னால் பேசவிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகம் அவர்கள், எனக்கு பின்னால் பேசவிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள், எழுத்தாளர் ரகுபதி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்வில் என்னுடைய தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் வருவதாக இருந்தது. ஆனால் அவருடைய சிற்றன்னை கோமா ஸ்டேஜில் பெரம்பலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அவர் இன்றைக்கு வர முடியாமல் திடீரென்று எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் ஹென்றி டிஃபைன் அவர்கள் தொடர்ந்து தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று விரும்பினாலும் வர முடியாத ஒரு சூழலில் இன்னொரு நாள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலேயே விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்திலேயே மரியாதைக்குரிய வசந்தி தேவி அம்மையாருக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிகழ்விலும் நம்முடைய தோழர்கள், உறவுகள் அத்தனை பேரும் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசியல் களத்தில் வந்த பிறகுதான், அதாவது ஒரு கல்வியாளராக, சிந்தனையாளராக, சமூக ஆர்வலராக, பெண்களுடைய விடுதலைக்காக, குழந்தைகளுடைய உரிமைகளுக்காக பாராட்டி வந்த மரியாதைக்குரிய வசந்தி தேவி அம்மையார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கான அறிமுகம் 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி அமைத்து தேர்தலிலே பங்கெடுத்த போது ராதாகிருஷ்ணன் நகரிலே போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். ஏனென்றால் அந்த தொகுதியிலே நின்றவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு யாரை போடலாம், எதிர்த்து சமரசம் இல்லாமல் நிற்க வேண்டும். ஏன்னா அதிமுகவினர் எப்படி செயல்படுவார்கள், அல்லது ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து செயல்பட்டால், போட்டியிட்டால் என்னவாக இருக்கும் என்று எல்லோருக்குமே தெரியும். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்லாது இந்த மக்கள் நல கூட்டணியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லோருமே இந்த களத்திலே நின்று களமாடிய போது நான் போட்டியிட தயாராக இருக்கிறேன் என்று முன்வந்தவர் மரியாதைக்குரிய வசந்தி தேவி அம்மையார் அவர்கள். அவ்வளவு துணிச்சலாக, அதாவது இந்த களத்திலே இடதுசாரிகளோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த களத்திலே எங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்தவர். நம்முடைய தோழர் செல்வா அவர்களுக்கு தெரியும், அந்த தேர்தல் களத்திலே பரப்புரையில் அவரே வீடு வீடாக, அதாவது அவ்வளவு ஆர்வமாக வெற்றி தோல்வியை பற்றி அவர் கவலைப்படவில்லை. செயல்படுகின்ற அந்த செயலிலோ சொல்லிலோ அந்த வெற்றி வரும் என்பதை தாண்டி நாம் இந்த களத்தில் இந்த கருத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தவர். குறிப்பாக பெண்களுடைய உரிமை அல்லது குழந்தைகள் உரிமைகளுக்காக அவர் அந்த களத்திலே பேசுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். 1980 உசிலம்பட்டி பகுதிக்கு நேரடியாக சென்று சிசு கொலைகளுக்கு எதிராக டாக்குமெண்ட்ரி பண்ண வேண்டும். எப்படி சிசு கொலை நடக்குது, எதற்காக நடக்குது, பொருளாதார ரீதியாக நடக்குதா, ஜாதி ரீதியாக நடக்குதா என்பதையெல்லாம் நேரடியாக களத்தில் சென்று ஒரு முனைவராக இருப்பவர், கல்வியாளர், சிந்தனையாளர், தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்ன நடக்குது என்று கேட்காமல் இந்த சிசு கொலை உசிலம்பட்டி பகுதியிலே எதற்காக நடக்கிறது, எப்படி நடக்கின்றது, இது முழுக்க முழுக்க பெண்களுடைய அந்த வாழ்வாதாரத்துக்கு எதிரானது அல்லது அவர்களுடைய உரிமைக்கு எதிரானது என்கின்ற அடிப்படையில் நேரடியாக சென்று களத்திலே அவர் ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் தான் ஆனந்தவுடன் நிறுவனம் அவருக்கு தமிழ் அன்னை என்கின்ற ஒரு விருதை வழங்கியது. தமிழ் அன்னை என்பது மிக முக்கியமான விருதாக அன்னைக்கு ஆனந்தவுடன் அறிவித்திருந்தார்கள். ஒரு தமிழ் அன்னையாகவே இன்றைக்கு இந்த களத்திலே, அரசியல் களத்திலும், கல்வி களத்திலும், சமூக களத்திலும் நின்று நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெருந்தகையாக, பேராசிரியராக, பேராசனாக இருப்பவர் மரியாதைக்குரிய வசந்தி தேவி அம்மையார் அவர்கள். அவர் கடந்த 1ஆம் தேதி அவர் மறைந்தாலும் நம்மோடு அவர் எப்போதும் இருப்பார்கள். அவர் கொள்கையோடு நம்மோடு அந்த நினைவுகளோடு
அவர் களமாடுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே 2016 தான் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பெரியார் ஒளி என்கின்ற விருதை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் வழங்கினோம். ஏனென்றால் தந்தை பெரியாருடைய கொள்கை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கை, கார்ல் மார்க்ஸ் அவருடைய கொள்கையை உள்வாங்கிக் கொண்டு சமூக நீதிக்காக களமாடியவர். கல்வியாளர்கள் வெறும் கல்வி நிறுவனத்திற்குள் மட்டும் நின்று விடுவார்கள். ஆனால் அந்த கல்வி நிறுவனம் எப்படி இருக்க வேண்டும்? கல்வி பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். அந்த பட்டியலிலிருந்து எப்படி கல்வியை மேம்படுத்த வேண்டும், வளப்படுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நம்முடைய கல்வியாளர் வசந்தி தேவ் அவர்கள் இந்த பள்ளி கல்விக்கான கட்டமைப்பை உருவாக்கினார்கள். தொடர்ச்சியாக அந்த களத்திலே அவர் பாராட்டினார்கள். சாதி ஒழிப்பு களத்திலாக இருக்கட்டும் அல்லது சமூக நீதி களத்திலாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் அவர் சமரசம் இல்லாமல் களமாடியவர்கள். எங்கேயுமே அவரை நாம் எத்தனையோ அவதூறுகள், விமர்சனங்கள் வரலாம். ஆனால் இன்றளவுக்கும் எந்த விமர்சனமும் அவதூறும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் இன்று களமாடிய ஒரு பெருந்தகை என்றால் நம்முடைய அம்மையார் வசந்தி தேவி அவர்கள்தான். அவருக்கு இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.